இன்னைக்கு தாவா செய்கிறதுல மக்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. நான் ஏன் தாவா செய்யணும், அதெல்லாம் ஆலிம்கள் மௌலவிகள் பார்த்துப்பாங்க, நான் ஏன் தாவா செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அலட்சிய போக்கோட மக்கள் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும்போது, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் அதை மக்களுக்கு எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னாங்க. ஒரு சிறு செய்தியாக இருந்தாலும் அதை மக்களுக்கு சொல்லணும். அதுதான் தாவா பண்ணி. ஆலிம் படித்தால் தான் தாவா செய்யணும், மௌலவியாக இருந்தால் தான் தாவா செய்யணுன்ட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹோ எந்த இடத்துலையும் நமக்கு சொல்ல. இன்னும் தாவா செய்கிறத அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, வல்தக்கும் மின்கும் உம்மத்தை எதுவும் இலல் ஹைர் வயமுரூன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டத்தினர் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையை செய்ய வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியும் தாவா செய்கிறதுக்கு சாக்கு போக்குகளை சொல்லிட்டு நம்ம தாவா செய்கிறதுலேருந்து விலகி இருக்கோம். இந்த நிலை சரியானதா?